எல்லா புகழும் இறைவனுக்கே. இது 34வது சிடி. இதில் நாங்கள் பார்க்க போவது ப்ரெபசிஷன். முதல்ல அதுக்கு உச்சரிப்பை கவனிப்போம். ப்ரெபசிஷன் ஜென்ரலாக எப்படி உச்சரிக்கப்படுகிறது? ப்ரீபொசிஷன் என்று சொல்வார்கள். இதை நான் முதல்ல எழுதி பார்ப்போம். PREPOSITION. இதுக்கு உச்சரிப்பை கவனிங்க. ப்ரெபசிஷன். ப்ரெபசிஷன் இந்த ஃபெனடிக் சிம்பிள்ஸ்ல எப்படி எழுதியிருக்கும்னா preposition. Preposition. Stress lies on Z. அது preposition என்று உச்சரிக்க கூடாது. Preposition, 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 preposition என்று உச்சரிக்க வேண்டும். அப்போ preposition என்று சொன்னால் preposition என்று சொன்னால் என்ன? தமிழ்ல இது முன்னிடை சொல் என்று சொல்வார்கள். அதாவது இதுக்கு டிரான்ஸ்லேஷன் தமிழாக்கம் முன்னிடை சொல் என்று சொல்வார்கள். இதே தனியா எடுத்தோம்னா ப்ரீ, PRE. ப்ரீ என்றால் முன்னால். பொசிஷன் என்றால் POSITION. பொசிஷன் என்றால் வைப்பு. முன்னாலே வைப்பது. அப்படி என்றால் இதை தமிழாக்கம் என்ன? முன்னிடை சொல். இடைச்சொல் இச்சுண்டு நினைக்க. இடைச்சொல், முன்னிடை சொல். இடைச்சொல், முன்னிடை சொல். அப்போ இடைச்சொல் என்று சொன்னாலே இப்போ நடுவர்கள். இடைச்சொல் என்று சொன்னாலே ஏதோ ரெண்டு சொற்களுக்கு முன்னாலே வரக்கூடிய, இடையில் வரக்கூடிய என்று இடைச்சொல் என்று சொல்லும். அப்போ இந்த முன்னிடை சொல் எப்பொழுதுமே ஒரு பெயர் சொல்லுக்கு முன்னாடி வரும். எப்பொழுதுமே பெயர் சொல்லுக்கு முன்னாடி தான் வரும். பெயர் சொல்லுக்கு இனி ஒரு பெயர் சொல் இடத்தில் பிரதி பெயர் சொல்றோம் அல்லவா? பெயர் சொல் குமார் என்றால் ஹி. அப்போ பிரதி பெயர் சொல்லுக்கு முன்னாலே வரலாம். இனி ஒன்று பெயர் சொல்லுக்கு இடத்தில் ஜெரண்ட் என்று சொல்வார்கள். ஜெரண்ட். அந்த ஜெரண்டும் பெயர் சொல் தான், ஒரு விதமான பெயர் சொல். வேர்பல் நவுன் ஜெரண்ட். அந்த ஜெரண்டுக்கு முன்னாலே வரும். He came without informing me. He met the manager without finishing the work. finishingக்கு முன்னாலே வந்திருக்கு பாருங்க. ஓகே, ஜெனரலி இந்த முன்னிடை சொல் எப்பொழுதுமே பெயர் சொல், பெயர் உரி சொல், பெயர் சொல், பிரதி பெயர் சொல். பிரதி பெயர் சொல்னா ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், தே இருக்கல்லவா? இதுக்கு இனி ஒரு வடிவம் ஹிம். ஹி கேம் வித் ஹிம். அந்த ஹிம் இந்த இடத்துல பிரதி பெயர் சொல். பெயர் சொல், பிரதி பெயர் சொல், இல்லைன்னா ஜெரண்டுக்கு முன்னாலே வரும். முன்னிடை சொல் அப்போ ஒரு பெயர் சொல்லுக்கு முன்னாலே நின்று வரும். இதுக்கு தமிழில் பின் இடைச்சொல் என்று தமிழ்ல சொல்வார்கள். இடைச்சொல் தமிழில் பின்னிடை சொல். அப்போ ஏன் அதை பின்னிடை சொல் என்று சொல்றோம்னா, தமிழ்ல இந்த சொல் பெயர் சொல்லுக்கு பின்னாடி தான் வரும். ஆங்கிலத்தில் பெயர் சொல்லுக்கு முன்னாடி வரும். ஒரு 2-3 உதாரணங்கள் பார்ப்போமே. அவனோடு, அவன் கூட. வித் ஹிம், என்னோட வா. யூ கம் வித் மீ. என்னோட வித் மீ. வித் முதல்ல வருது, மீ பின்னாடி. மேஜையின் மீது.
மேஜையின் மீது. ஆன் த டேபிள், இது எழுத வேண்டாம், இது சாதாரண தேவையில்லாதது. தமிழ்ல பாருங்க, பெயர் சொல்லுக்கு பின்னாலே வருது, ஆங்கிலத்தில் பெயர் சொல்லுக்கு முன்னாலே வருது. அவர் நாற்காலியில் அமர்ந்து இருக்கிறார். நாற்காலியில். he is sitting in the chair, he is sitting on the chair. சேர்க்கு முன்னாலே வருது பாருங்க. ரைட். அவர்கள் அவர்களுடைய தந்தையோடு வந்தார்கள். தந்தையோடு, தந்தை கூட. they came with their father. அப்போ தமிழ்ல பெயர் சொல்லுக்கு பின்னாடி வரும், ஆங்கிலத்தில் பெயர் சொல்லுக்கு முன்னாடி வரும். இதை சிலது தமிழ்ல சொன்ன மாதிரியே இங்கிலீஷ்ல சொல்லி பார்க்கலாம், வந்துடும். சில இந்த முன்னிடை சொல் ப்ரெபொசிஷன் கண்டுபிடிக்கவே முடியாது. தமிழ்ல ஒரு மாதிரியா இருக்கும், இங்கிலீஷ்ல ஒரு மாதிரியா இருக்கும். உதாரணத்துக்கு 1 2 சொல்றேன் பாருங்க. tell him, tell him. அப்போ அவனிடம் சொல், அவனிடம். tell him. அப்போ tell him, அவனிடம் சொல். இனி ஒன்று பாருங்க, கால் மோகன். அப்போ கால் மோகன், மோகன் கூப்பிடுன்னு இருக்கு. மோகனை தமிழ்ல பாருங்க, மோகனை கூப்பிடு. மோகனை கூப்பிடுனா கால் டு மோகன் வருமோ அப்படின்னு டவுட் வரும். ஆங்கிலத்தில் பாருங்க, கால் மோகன். இதெல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம். கால் மோகன், CALL, கால் மோகன். கால் த மேனேஜர், மேனேஜரை கூப்பிடுங்கள். பாருங்களேன், மேனேஜரை, அந்த மேனேஜரை கூப்பிடுங்கன்னா கால் டு த மேனேஜரா, கால் த மேனேஜர். I told him about this, I told him about this. நான் இதை பற்றி, about நான் இதை பற்றி அவரிடம் சொன்னேன். I told him, நான் அவரிடம் சொன்னேன். அவரிடம் I told him னா I told him, நான் சொன்னேன் அவனிடம். நான் அவன் அப்படி இருக்கு, அவனிடம் சொன்னேன் I told him. இதே told எடுத்துட்டு I said him கிடையாது, I said to him. அந்த இடத்துல to வருது பாருங்க. அப்போ நீங்க I told him நாலே I said him சொல்ல முடியாது. அது said I said to him. They came home, அவர்கள் வீட்டிற்கு வந்தார்கள், வீட்டிற்கு வந்தார்கள். They came home, வீட்டிற்குன்னா they came to home சொன்ன மாதிரி இருக்கு. அப்போ தமிழ்ல அவர்கள் வீட்டிற்கு வந்தார்கள், ஆங்கிலத்தில் they came home. இதே ஹோம் எடுத்துட்டு ஹவுஸ் வருது. They came to our house, they came to our house. They came our house கிடையாது, they came to our house. இதே மாதிரி அப்பா வீட்டில் இருக்கிறாரா, அட்டுக்கு மீனிங் பாருங்க. அப்பா வீட்டில் இருக்கிறாரா, is father at home, is father at home. அப்பா வீட்டில் இருக்கிறாரா, இந்த இடத்துல அட்டுக்கு மீனிங் பாருங்க, இல் என்று வருது. father came home at 9 o'clock, இந்த இடத்துல அந்த அட்டு பாருங்க, father came home at 9 o'clock, 8 மணிக்கு, 9 மணியா. father came home at 9 o'clock, அப்பா வீட்டிற்கு 9 மணிக்கு வந்தார். இந்த இடத்துல அட்டுக்கு மீனிங் 9 மணிக்கு, அந்த இடத்துல அட்டு வீட்டிற்கு. அப்போ he came home, அவர் வீட்டிற்கு. அப்போ இடத்துக்கு தகுந்த மாதிரி இதை போடணும். ஏன் சார் அப்படி வந்தது, ஏன் இப்படி வரக்கூடாது என்று கேள்வியே கேட்கக்கூடாது ஆங்கிலத்தில். இந்த ப்ரெபொசிஷனை பொறுத்த அளவில் நம்ம இதை ஏன் அப்படி வருது, இதை டிராஃபிக் ரூல்ஸ் மாதிரி கையை காமிச்சாச்சுன்னா போலீஸ்கார் நின்ற வேண்டிதான். ஏன் நான் பெரிய ஆளு, நான் யாருன்னு தெரியுமா, என்னை எப்படியா நிறுத்தலாம், ஒன்றும் கேட்க முடியாது. ஏன் நிறுத்துனீங்கன்னு கேட்க முடியாது, சரிதானா? அப்போ ஒரு 40-50 ப்ரெபொசிஷன்ஸ் நான் எழுதி இருக்கேன். தமிழில் சொல்லிடுறேன், இங்கிலீஷில் மட்டும் தேவை உள்ளது எழுதுறேன். நீங்கள் திரும்ப திரும்ப இந்த சிடியை பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு கிளியர் ஆகிடும். இப்போ பாருங்க, முதல்ல அபவுட், 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 ABOUT, அபவுட், பற்றி. தமிழில் சென்டென்ஸ் வாசிக்கிறேன். நாங்கள்
எங்கள் திட்டங்களை பற்றி பேசினோம். நாங்கள் எங்கள் திட்டங்களை பற்றி பேசினோம். We talked about our plans. We TALKED. We talked. இதுக்கு உச்சரிப்பை கவனிங்க. talked அது talkedன்னு சொல்லக்கூடாது. We talked about our plans. About ABOUT. About our plans. PLANS. We talked about our plans. சும்மா நம்பர் போடுறேன். தமிழ்ல நான் சொல்றேன். திரும்ப திரும்ப நீங்க இதை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்படி தான் பயன்படுத்தணும்னு வந்துடும். above மேலே. அவன் தன் கடையின் மேலே இருக்கும் வீட்டில் வசிக்கிறான். அவன் தன் கடையின் மேலே இருக்கும் வீட்டில் வசிக்கிறான். He lives in a house above his shop. He LIVES lives Z என்று உச்சரிக்கணும். He lives in a house. He lives in a house above his shop. ABOVE. above his shop. He lives in a house above his shop. இதை உச்சரிப்பை கவனிக்கணும். We talked about our plans. He lives in a house above his shop. According to அதன்படி. அவனுடைய வாக்குமூலத்தின்படி. அதன்படி இருக்க வாக்குமூலத்தின்படி அவன் சொல்லுவது உண்மை. அவனுள்ளத்தின்படி அவன் சொல்லுவது உண்மை. According to his statement, what he says is true. According to his statement, ACCORDING. According to his statement, what he says is true. What he says இது உச்சரிப்பை கவனிங்க. says சொல்லக்கூடாது. says. what he says is true. TRUE. அவன் சொல்லுவது உண்மை. அவனுடைய வாக்குமூலத்தின்படி அவன் சொல்லுவது உண்மை. தமிழ்ல எப்படி இருக்கு? அவனுடைய வாக்குமூலத்தின்படி அவன் சொல்லுவது உண்மை. According to his statement, what he says is true. இந்த இடத்துல according to. right? Number 4. across குறுக்கே. across உச்சரிப்பை across. ACROSS. across குறுக்கே. அவன் மூதாட்டியை ரோட்டின் குறுக்கே அழைத்து சென்றான். அவன் மூதாட்டியை ரோட்டின் குறுக்கே அழைத்து சென்றான். He took the old woman across the road. He took the old woman across the road. ACROSS. across the road. across the road. ஒருக்கா வாசிக்கிறேன். We talked about our plans. He lives in a house above his shop. According to his statement, what he says is true. He took the old woman across the road. He took the old woman across the road. Right. Next. After. இதுக்கு ரெண்டு மீனிங் இருக்கு. ஒன்று வந்து பிறகு, பின்னால். பிறகு சென்டென்ஸ் பார்ப்போம். நான் உன்னை 10 மணிக்கு பிறகு அழைப்பேன். நான் உனக்கு 10 மணிக்கு பிறகு அழைப்பேன். I'll call you after 10 o'clock. I'll call you. I will தான் இது ஷார்ட். I'll. இதை உச்சரிப்போம். I'll என்ன உச்சரித்தா போறோம். I'll. I தமிழ்ல உள்ள I இல் இப்படி உச்சரித்தா போறோம். I'll call you. இது பாருங்க. call you after 10 o'clock. அதான் நான் போட்டிருக்கேன். I'll call you after 10 o'clock. After 10 o'clock. 10 o'clock. CLOCK. After 10 o'clock. I'll call you after 10 o'clock. இதுக்கு உச்சரிப்பு clock என்று உச்சரிக்கணும். I'll call you after 10 o'clock. பின்னால். அவன் பேருந்தின் பின்னால் ஓடினான். அவன் பேருந்தின் பின்னால் ஓடினான். He ran after the bus. He ran after the bus. He ran after the bus. After the bus.
bus, after the bus. He ran after the bus. He ran after the bus. He ran after the bus. Against, எதிராக. Against, எதிராக. அவர்கள் எதிரிகளுக்கு எதிராக போராடினார்கள். அவர்கள் எதிரிகளுக்கு எதிராக போராடினார்கள். They fought against the enemies. Fought, அது fought சொல்லக்கூடாது. Fight, fought, fought. They fought against the enemies. They fought against the enemies. They, F-O-U-G-H-T. They fought against the enemies. A-G-A-I-N-S-T. Against the enemies. M-I-E-S. Enemies. They fought against the enemies. They fought against the enemies. அவர்கள் எதிரிகளுக்கு எதிராக போராடினார்கள். They fought against the enemies. சவுண்ட் வருதோ? சரி, ரைட். along, along அது உச்சரிப்போம். along, along என்று உச்சரிக்க கூடாது. along phonetic symbolsல பாருங்க, இப்படி இருக்கும். along, எல்க்கு தான் ஸ்ட்ரெஸ். along, along இப்படி இருக்கும். along, ரைட். along. நெடுகில், அவர்கள் சாலையின் நெடுகில் மெதுவாக நடந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் சாலையின் நெடுகில் மெதுவாக நடந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் சாலையின் நெடுகில் மெதுவாக நடந்து கொண்டிருந்தார்கள். They were walking slowly along the road. Walking slowly. They were walking slowly. They were என்று உச்சரிக்க கூடாது. They were walking slowly along the road. They were walking slowly along the road. They were walking, W-A-L-K-I-N-G. இது walking சொல்லக்கூடாது. Walking. They were walking slowly along the road. S-L-O-W-L-Y. Slowly. They were walking slowly along the road. அதான sentence. They were walking slowly along the road. Along the road. They were walking slowly along the road. They were walking slowly along the road. Among, இதுக்கு நம்ம ஜெனரலா among என்று உச்சரிப்போம். A-M-O-N-G. among என்று உச்சரிக்கணும். பாருங்க, among, 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 among என்று உச்சரிக்க. among, right. among என்று உச்சரிக்க கூடாது. among, இடையில், மத்தியில். மரங்களுக்கு இடையில் ஒரு வீடு இருக்கிறது. மரங்களுக்கு இடையில் ஒரு வீடு இருக்கிறது. இனி ஒரு 2 சென்டென்சஸ் எழுதிடுவோம் இதில். மரங்களுக்கு இடையில் ஒரு வீடு இருக்கிறது. There is a house among the trees. There is a house. There is a house. There is a house among the A-M-O-N-G. among the trees. மரங்களுக்கு there is a house among the trees. மரங்களுக்கு இடையில் ஒரு வீடு இருக்கிறது. There is a house among the trees. T-R-E-E-S. இதை உச்சரிப்பை கவனிங்க. trees, Z, trees. The trees is உச்சரிக்க கூடாது. There is a house among the trees. There is a house among the trees. among. இனி ஒரு சென்டென்ஸ் among வச்சு, மத்தியில். அவர்கள் மாணவர்கள் மத்தியில் இனிப்புகளை பகிர்ந்தார்கள். அவர்கள் மாணவர்கள் மத்தியில் இனிப்புகளை பகிர்ந்தார்கள். They divided the sweets among the students. They divided the sweets among the students. They divided, D-E-V-I-D-E-D. Divided, stress lies on V. They divided the sweets among the students. A-M-O-N-G. among the students. S-T-U-D-E-N-T-S. among the students. They divided the sweets among the students. Right? They divided the sweets among the students. Alright. So, இதை நீங்க திரும்ப பார்த்து இதே மாதிரி சொல்லி பழகுனீங்கன்னா உங்களுடைய pronunciation improve ஆகும்.
அந்த ப்ரெபோசிஷன் எப்படி பயன்படுத்தணும், தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் எப்படி ரிலேட்டிவிட்டி இருக்குது என்று நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சி அழகாக நீங்கள் பயன்படுத்தலாம். அதுக்கு அடுத்தபடியாக அரவுண்ட், சுற்றி. அவர்கள் நகரத்தை சுற்றி ஒரு நல்ல உணவு விடுதியை தேடி நடந்தார்கள். அவர்கள் நகரத்தை சுற்றி ஒரு நல்ல உணவு விடுதியை தேடி நடந்தார்கள். They walked around the town looking for a good hotel. They walked around the town. They walked. உச்சரிப்பு கவனிங்க. WALKED. Walked. Walked-னு சொல்லுவோம். Walked. They walked around the town. AROUND. Around the town. 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 They walked around the town looking for a good hotel. LOOKING. Looking for a good hotel. For a good hotel. They walked around the town looking for a good hotel. They walked around the town looking for a good hotel. They walked around the town looking for a good hotel. உச்சரிப்பு நீங்கள் எப்படியே சொல்லி சொல்லி பழகினா உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் கேட்க சொல்லி திரும்ப திரும்ப சொல்லும்போது அந்த you can elevate the standard of your pronunciation, right? They divided the sweets among the students. They walked around the town looking for a good hotel. At, இக்கு, இல். ராஜா 10 மணிக்கு வந்து சேர்ந்தான். ராஜா arrived at 10 o'clock. ராஜா arrived at 10 o'clock. ராஜா arrived. ARRIVED. உச்சரிப்பை கவனிங்க. Arrived. Arrived. ராஜா arrived at 10 o'clock. அதானது ராஜா arrived at 10 o'clock. At 10 o'clock. CLOC. 10 o'clock. இதுக்கு உச்சரிப்பு clock. 10 o'clock சொல்லக்கூடாது. 10 o'clock. ராஜா arrived at 10 o'clock. ராஜா arrived at 10 o'clock. ராஜா arrived at 10 o'clock. Then இல், அதை அட்டு இல் அவர்கள் வீட்டில் இல்லை. They are not at home. அவர்கள் வீட்டில் இல்லை. They are not at home. They are not at home. Home. அவர் வீட்டில் இல்லை. இது ஷார்ட்டா சொன்னா they aren't at home. இது இல்லாம இப்படி போடுவாங்க. They aren't at home. They are not at home. They aren't at home. அவர்கள் வீட்டில் இல்லை. அடுத்த preposition before, முன்னால். அவர்கள் போருக்கு முன்னால் அவள் போருக்கு முன்னால் பிறந்தாள். அவள் போருக்கு முன்னால் பிறந்தாள். She was born before the war. She was born. BORN. இது born என்று உச்சரிக்க. She was born before the war. BEFORE. Before the war. War. இது வார் சொல்லக்கூடாது. War. உச்சரிப்பு இப்படி இருக்கும் பாருங்க. War. அது வார் கிடையாது. வார்னா இப்படி இருக்கும். வா இப்படி உச்சரிக்க. வார் கிடையாது இது. War. She was born before the war. She was born before the war. She was born before the war. இன்னொரு வேர்ட் பாருங்க. SWORD. அது என்ன வாளா? இதுக்கு உச்சரிப்பு sword. sword கிடையாது. sword இப்படி தான் இருக்கும். sword. இது எப்படி sword ஆச்சுன்னு தெரியல. swordன்னு சொல்லுவாங்க. sword. இதெல்லாம் உச்சரிப்பு. sword வாள். அதே மாதிரி o. She was born. இதுவும் was. Z என்ற உச்சரிப்பு. She was born before the war. She was born before the war. முன்னால். You come before 8 p.m. You come before 8 p.m. 8 மணிக்கு முன்னாலே வா. You come before 8 p.m. அதுவும் எழுதிடுமே. You come before 8 p.m. 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 8 மணிக்கு முன்னாலே வா. You come before 8 p.m. Then behind. உச்சரிப்பை கவனிங்க.
behind, behind. Stress lies on the second syllable, behind. அது behind na பின்னால். Behind the curtain, திரைக்கு பின்னால். Behind the curtain, you should practice behind the curtain. You should practice, Practice, practice behind the curtain, behind the curtain, curtain, you should practice behind the curtain. திரைக்கு பின்னால், நீ திரைக்கு பின்னால் பயிற்சி செய்ய வேண்டும். You should practice behind the curtain. You should practice behind the curtain. Right, behind. Then below, கீழே. Hindi is written below the line. Hindi வந்து கோடுக்கு கீழே எழுதப்படுகிறது. Hindi is written below the line. Hindi is written, எழுதப்படுகிறது, is written below the line. B-E-L-O-W, below the line. L-I-N-E. Hindi is written below the line. Hindi is written below the line. Right. Then beneath, அடியில், beneath, B-E-N-E-A-T-H, beneath. அவன் தன் கோட்டுக்கு அடியில் புத்தகத்தை வைத்தான். அவன் தன் கோட்டுக்கு அடியில் புத்தகத்தை வைத்தான். He kept the book beneath his coat. He kept the book beneath his coat. He kept the book beneath, B-E-N-E-A-T-H, beneath his coat. He kept the book beneath his coat. இந்த நல்லா கவனிங்க, இது C-O-A-T, இது ஒன்று இருக்கு, C-O-U-R-T, நீதிமன்றம். இது ரெண்டுக்கும் உச்சரிப்பு வித்தியாசம். இதே உச்சரிப்பு பாருங்க, கவுட், இது கவுட், இது கோட், ரெண்டும் ஒரே உச்சரிப்பு இல்லை. இது கோட், இதுவும் நம்ம கோட் தான் சொல்றோம், இது கவுட். He kept the book beneath his coat. இதுக்கும் உச்சரிப்பு வேறு, நம்ம ரெண்டுக்குமே கோட் தான் சொல்றோம். ஒரு கோட் அண்ட் சூட் அப்படின்னா இதுக்கு உச்சரிப்பு வேறு, இதுக்கு உச்சரிப்பு வேறு, ஆனா ரெண்டுமே நம்ம கோட் என்று தான் இதுதான் கோட், இது வந்து கவுட். He kept the book beneath his coat. He kept the book beneath his coat. He kept the book beneath his coat. Beneath his coatனு சொன்னா அந்த கோட்டுக்கு அடியில கொண்டு போய் வச்சிட்டாருன்னு வந்துரும். அது கொஞ்சம் கவனமா நீங்க. He kept the book beneath his coat. கவுட்டுக்கும் கோட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. டிக்ஷனரி எடுத்து பாருங்க, ஆக்ஸ்போர்ட்ல இருக்கும். தென் beside, பக்கத்தில், beside பக்கத்தில் தமிழ் சென்டென்ஸ் என்ன இருக்கு? அவன் தன் சகோதரியின் அருகில் அமர்ந்தான். அருகில், பக்கத்தில். She sat beside her sister. அவன் தன் சகோதரியின் அருகில் அமர்ந்தான். அவள் தானா? அவள் தன் சகோதரியின் அருகில் அமர்ந்தாள். அமர்ந்தான்னு சொல்லிட்டேன். அவள் தன் சகோதரியின் அருகில் அமர்ந்தாள். She sat beside her sister. She sat beside. She sat beside her sister. 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 இனி ஒன்று பிசைட்ஸ்னு ஒன்று இருக்கு. இது பிசைட்ஸ்னு ஒன்று இருக்கு. அப்படின்னா அதை தவிர, அது போக, அல்லது அதோட. ஒரு எஸ் சேர்த்துட்டா, பிசைடுக்கு பக்கத்தில், BESIDE, பிசைட்னா அருகில், பக்கத்தில். ஒரு எஸ் சேர்த்துட்டீங்கன்னா அது போக, அதோட. அவன் ஹிந்தியோட ஆங்கிலமும் கற்கிறான். அவன் ஹாக்கியோட கிரிக்கெட்டும் விளையாடுகிறான். கிரிக்கெட்டோட, அதுபோல இது இல்லாமல் அதோட என்று. பிசைட்ஸ், தவிர. அவன் ஆங்கிலத்தை தவிர ஹிந்தியும் கற்கிறான். அவன் ஆங்கிலத்தை தவிர ஹிந்தியும் கற்கிறான். He learns, LEARNS, கற்கிறான். He learns, Z என்று உச்சரிக்கணும். He learns Hindi
besides English. இதில் ஒன்று மட்டும் கவனிக்கணும். he learns Hindi besides English. அவன் முதல்ல என்ன கற்றுக்கொண்டு இருந்தான்? முதல்ல ஆங்கிலம் கற்றுக்கொண்டு இருந்தான். அவன் ஆங்கிலத்தோட ஹிந்தியும் கற்கிறான். ஹிந்தி முதல்ல இருக்கனால ஹிந்தியோட ஆங்கிலம் கற்கிறான் இல்லை. he learns Hindi, அவன் ஹிந்தி கற்றுக்கொள்கிறான். besides English, ஆங்கிலத்தோட. முதல்ல ஆங்கிலம் தான் கற்றுக்கொண்டு இருந்தான். he learns Hindi besides English. he learns Hindi besides English. இந்த வாக்கியங்களை திரும்ப திரும்ப நீங்கள் அப்படியே சொல்லி பழகினீங்கன்னா அந்த ப்ரொனன்சியேஷன், யூ கேன் இம்ப்ரூவ் யுவர் ப்ரொனன்சியேஷன். திரும்ப திரும்ப அந்த வார்த்தைகள் சொன்ன மாதிரி கோர்ட் அண்ட் கவுட். கோர்ட்னு சொன்னால் நீதிமன்றம், கவுட் என்று சொன்னால் நீங்கள் கோட் அண்ட் சூட் சொல்கிறீங்க இல்லையா, கோர்ட்டுன்னு அது கவுட் என்று உச்சரிக்கணும். எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். அது எப்படி நம்ம அப்படியே ரெண்டுமே அப்படி சொல்லி பழகணும்னு தெரியல. தென் பிட்வீன் இடையில். நீங்கள் 2 மணிக்கும் 2:30 மணிக்கும் இடையில் வர வேண்டும். யூ ஷுட் கம் பிட்வீன் 2 o'clock and 2:30. யூ ஷுட் கம் 21. யூ ஷுட் கம். பிட்வீனுக்கு வெவ்வேறு சென்டென்ஸ் நிறைய இருக்கு. யூ ஷுட் கம் between 2 and இப்படியே போட்டுரும் 2:30. இப்படி போட்டாலே போறோம். you should come between 2 and 2:30. 2:30 மணிக்கு உள்ள நீங்க வர வேண்டும். between இடையில், 2 இடையில். you should come between 2 and 2:30. beyond உச்சரிப்பை கவனிங்க. BEYO and beyond. நீங்கள் அது முடிஞ்சா என் வீடு அந்த மரங்களை தாண்டி உள்ளது. தாண்டியும் இருக்கு, அப்பால் இருக்கு. my house is beyond those trees. அந்த மரங்களுக்கு அப்பால். my house is beyond, BEYO and beyond those trees. Beyond those trees, THOSE, those, THOUSE, those trees. Trees Z, those க்கு Z. those trees கிடையாது. இதுவும் Z, those trees. my house, இது is my house. my house is beyond those trees. my house is beyond those trees. by இக்கு அல்லது ஆல். அவன் தன் சகோதரிக்கு பக்கத்தில் அமர்ந்தான். he sat by his sister. அவன் தன் சகோதரிக்கு பக்கத்தில் அமர்ந்தான். he sat by his, beside சொன்னீங்களா, அதே இடத்துல by போடலாம். he sat by his sister. by his sister. he sat by his sister. he sat by his sister. right. then all ஒன்று இருக்கு. he was struck by a stone. அவன் தமிழ் சென்டென்ஸ் இருக்கு அதுக்கு. அவன் ஒரு கல்லால் அடிக்கப்பட்டான். he was struck by a stone. he was struck, STRUCK. struck. he was struck by a stone. by a STONE. actually with a stone வரணும். இது வந்து பேசிவ்ல கொண்டு. he was struck by a stone. அது ஏஜென்ட் வந்தா they beat him with a stone தான் வரணும். பட் இந்த இடத்துல ஒரு ஸ்பெஷல் கேஸ். he was struck by a stone. actually இந்த இடத்துல ஒரு ஏஜென்ட் வந்தா with வரும். இது ஒரு ஸ்பெஷல் கேஸ். he was struck by a stone. despite இருந்த போதிலும், இருந்தாலும் கூட. despite அவனுக்கு எல்லா தகுதிகளும் இருந்த போதிலும் வேலை கிடைக்கவில்லை. அவனுக்கு எல்லா தகுதிகளும் இருந்த போதிலும் அவனுக்கு வேலை கிடைக்கவில்லை. he didn't get the job despite all his qualifications. he didn't get the job, did not get the job, get the job, job illadu, job, despite
DESPIT, despite all the qualifications. அப்படிதானே இருக்கு. Despite all his qualifications, all his QUA qualifications, all his qualifications, he did not get the job despite all his qualifications. இது all என்று உச்சரிக்கணும். all இல்லை, despite all his qualifications, all நம்ம all தான் படிச்சிருக்கோம். ரைட். due to காரணமாக, விளைவாக, மழையின் காரணமாக போட்டி ஒத்திவைக்கப்பட்டது. மழையின் காரணமாக போட்டி ஒத்திவைக்கப்பட்டது. due to rain the match was cancelled. ஒத்திவைக்கப்பட்டதுன்னா இது ரத்து செய்யப்பட்டது. இதில் ஒத்திவைக்கப்பட்டதுன்னு இருக்கு, ரத்து செய்யப்பட்டது. due to rain the match was cancelled. due to rain விளைவாக, காரணமாக. due to rain, DUE, due to rain, due to rain விளைவாக, மழையின் விளைவாக, மழையின் காரணமாக. due to rain the match was cancelled. the match was cancelled. CANCELLED. due to rain the match was cancelled. due to rain the match was cancelled. மழையின் காரணமாக போட்டி ரத்து செய்யப்பட்டது. சரிதானா? டியூரிங்னா பொழுது, போது, அந்த நேரத்தில் என்று வருது. அவன் போரின் பொழுது இறந்தான். he died during the war. அந்த காலத்தில் அவன் போரின் பொழுது இறந்தான். he died during the war. he died, DIED, died during the war. during the war. he died during the war. அது கவனிக்கணும். war, அது war இல்லை. he died during the war. during summer we wear cotton clothes. கோடை காலத்தின் போது நாம் பருத்தி ஆடைகளை அணிகிறோம். during summer we wear cotton clothes. during summer, DURING, during summer we wear, WEAR, we wear, அது wear கிடையாது, we wear cotton clothes, COTTON, cotton, இது cotton சொல்லக்கூடாது, cotton clothes, 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 அது clothes கிடையாது. we wear cotton clothes. during summer we wear cotton clothes. then except na தவிர, அதை தவிர என்று சொல்லும். மோகனை தவிர அனைவரும் இங்கு இருக்கிறார்கள். they are all here except Mohan. they are all here except Mohan, EXCEPT, except Mohan. மோகனை தவிர அனைவரும் இங்கு இருக்கிறார்கள். ரைட். எக்ஸெப்ட் மோகன். for, காக, நீங்கள் எனக்காக இதை செய்வீர்களா? will you do it for me? will you do it for me? நீங்க எனக்காக இது செய்வீர்களா? will you do it for me? do it for me? will you do it for me? will you do it for me? நீங்கள் இதை எனக்காக செய்வீர்களா? so repeatedly you have to watch this and you write these sentences and try to read these sentences after me as many times as possible. And if you listen to these sentences regularly, it would be easy for you to practice the pronunciation, right? then from, இருந்து, they worked from Monday to Friday. அவர்கள் திங்களில் இருந்து வெள்ளி வரை வேலை செய்கிறார்கள். இங்கே செய்கிறார்கள் இருக்கு, இங்கே worked செய்தார்கள். அவர்கள் திங்களில் இருந்து வெள்ளி வரை வேலை செய்தார்கள். they worked from Monday to Friday. they worked WORKED. they worked from Monday to Friday. they worked from Monday to Friday. FRIDAY, Friday.
Friday, Monday, they worked from Monday to Friday, right? Then in, இது inல தான் 4-5 sentences இருக்கு. இல், என் தாயார் வீட்டில் இருக்கிறார். My mother is in the house. My mother is in the house. My mother, M-O-T-H-E-R, my mother is in the house. அந்த இடத்துல பார்த்தோம் at home, my mother is at home. Is father at home கேட்டோம், அப்பா வீட்டில் இருக்கிறார். அந்த in சொல்றதுக்கு ஒரு சென்டென்ஸ் இங்க. தென் இனி ஒரு சென்டென்ஸ், மீது, எனக்கு உங்கள் மீது முழு நம்பிக்கை இருக்கிறது. இங்கே தான் சிக்கல். தமிழ்ல பாருங்க, எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கிறது. I have full confidence in you. பாருங்க, இந்த இடத்துல உன் மீது முழு நம்பிக்கை வைத்துள்ளேன், உன் மீதுன்னு வருது. I have full confidence, D-E-N-C, in you. பார்த்தா உன்னில்னு இருக்கு. I have full confidence in you. I have full faith in you. Right. இனி ஒன்று பாருங்க, அவர்கள் மேல் மாடியில் வசிக்கிறார்கள், அவர்கள் கீழ்த்தளத்தில் வசிக்கிறார்கள். அதுக்கு பாருங்க, தே, இதுக்கு preposition கிடையாது பாருங்க. They live upstairs. இது ஏன் எழுதியிருக்கேன்னா இது preposition இல்லை. They live upstairs. They live downstairs. D-O-W, downstairs, S-T-A-I-R-S. அப்போ இதுல பாருங்க, they live downstairs. கீழ்த்தளத்தில் வசிக்கிறார்கள். கீழ்த்தளத்தில்னா they live in the upstairs, they live in the downstairs சொல்லக்கூடாது. preposition இல்லை பாருங்க. தமிழ்ல சொல்லும்போது மேல் மாடி இல் என்று சொல்றோம் இல்லையா? in accordance with, அடுத்தபடியாக in accordance with, அதற்கு இணங்க, in accordance with, அதற்கு இணங்க. அரசு, நம்பர் மாத்தி போட்டேன் போல இருக்கு, இதுல இருக்க நம்பர் வேற. அரசு ஆணைக்கு இணங்க ஆர்ப்பாட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டார்கள். இவ்வளவு நீளமா. in accordance with the instructions of the government, the protesters were arrested. நீளமான சென்டென்ஸ். in accordance, A-C-C-O-R-D-A-N-C-E, in accordance with the instructions, T-R-U-C-T-I-O-N-S, instructions, in accordance with the instructions of the government, G-O-V-T, short எழுதிட்டேன், of the government, the protesters were arrested. The protesters, P-R-O-T-E-S, protesters were arrested, A-R-R-E-S-T-E-D, arrested, according to in accordance with the instructions of the government, the protesters were arrested. நீளமான சென்டென்ஸ். ரைட். in accordance with, in addition to என்று சொன்னால் மேலும் உடன். இந்த ஏற்பாடுகளுடன் போக்குவரத்து சேவையும் உண்டு. in addition to these arrangements we have transportation service. in addition to, இப்போ டைம் இனி ஒரு 15 minutes இருக்கனால வாசிச்சுட்டே போறேன். நீங்க இதை கேட்டு திரும்ப சொல்லி நீங்க பழகுங்க. எழுதிட்டே போகும்போது நிறைய சொல்ல முடியாது. நான் படிக்கிறேன் ஒவ்வொன்றும் 2 வாட்டி. in addition to, மேலும் அல்லது உடன். இந்த ஏற்பாடுகளுடன் போக்குவரத்து சேவையும் உண்டு. in addition to these arrangements we have transportation service. in addition to these arrangements we have transportation service. in addition to these arrangements we have transportation service. now வாசிச்சுட்டே போறேன். in case of, என்ற பட்சத்தில், in case of, in C-A-S-E, in case of, இது மட்டும் எழுதலாமே, preposition மட்டும் எழுதுறேன். sentences உங்களுக்கு வாசித்தா போதும். அட்லீஸ்ட் அதாவது வேணும். இல்லைன்னா நான் என்ன சொல்றேன்னு தெரியாம போயிடக்கூடாது. என்ன சார் பாதிக்கு மேலே தெரியலன்னு நீங்க நினைச்சிடக்கூடாதே. ஸோ ஐ ரைட் இட். அந்த prepositions in case of,
in case of தமிழ்ல இது சொல்லிடுறேன், நீங்க எழுதிக்கிடுங்க. என்ற பட்சத்தில், தீ பிடிக்கும் பட்சத்தில் தீ அணைப்பு படையை அழைக்கவும். தீ பிடிக்கும் பட்சத்தில் தீ அணைப்பு படையை அழைக்கவும். In case of fire, you call the fire brigade. In case of fire, you வேண்டாமே. In case of fire, call the fire brigade. In case of fire, call the fire brigade. In consequence of, as a result of, விளைவாக. In consequence of, இது நம்பர் வேண்டாம். In consequence of, Q-U-E-N-C-E, consequence of. In consequence of, அல்லனா as a result of, as a result, R-E-S-U-L-T, result of. இதெல்லாம் prepositions, right? இதை compound prepositions என்று சொல்வார்கள், ஒன்றுக்கு மேலே இருந்தா, right? As a result of, தாய்க்கு ஏற்பட்ட காயத்தின் விளைவாக குழந்தை ஊனமாக பிறந்தது. தாய்க்கு ஏற்பட்ட காயத்தின் காரணமாக விளைவாக குழந்தை ஊனமாக பிறந்தது. The child was born deformed. The child was born deformed. D-E-F-O-R-M-E-D. The child was born deformed in consequence of an injury to its mother. The child was born deformed in consequence of an injury to its mother. In front of, முன்பாக, முன்பு. In front of, in front of, F-R-O-F-R-O-N-T. In front of, in front of, முன்பாக, முன்பு. வாசல் முன்பு வாகனங்களை நிறுத்த வேண்டாம். இதான் அடிக்கடி பார்க்கிறோம். Don't park your vehicles in front of the gate. Don't park your vehicles in front of the gate. In lieu of, instead of. In, L-I-E-U, lieu of. இதே மீனிங் instead of, பதிலாக. In S-T-E-A-D, instead of, பதிலாக. இதில் என்ன கொடுத்திருக்கு? பதிலுக்கு. காசோலைக்கு பதில் பணம் பெற்றார்கள். காசோலைக்கு பதில் பணம் பெற்றார்கள். They received the cash in lieu of check. They received the cash in lieu of check. In lieu of check. They received the cash in lieu of check. Instead of, பதிலுக்கு. Instead of, பதிலுக்கு. இனி ஒன்று கொடுத்துருக்கும். சென்டென்ஸ் ஒன்று தானா? Instead of, பதிலுக்கு. அடுத்தது, நாங்கள் முழு சாப்பாட்டிற்கு பதிலாக அளவு சாப்பாடு உண்டோம். We took light meal instead of full meal. We took light meal instead of full meal. Inside, உள்ளே. அவன் கடையின் உள்ளே சென்றான். He went inside the shop. He went inside the shop. He went inside the shop. In spite of, இருந்த போதிலும், இருந்தும் கூட. இருந்தும் கூட. மிகுந்த உழைப்பு இருந்தும் கூட அவனால் வெற்றி பெற முடியவில்லை. மிகுந்த உழைப்பு இருந்த போதிலும் அல்லது மிகுந்த உழைப்பு இருந்தும் கூட அவனால் வெற்றி பெற இயலவில்லை. In spite of his hard work, he could not succeed. In spite of his hard work, he could not succeed. In the event of, ஒன்று விட்டுட்டேன்னா, in the event of, E-V-E-N-T, event of. இதுக்கு முன்னால in spite of, அது in spite of, right? In spite of his hard work, he could not succeed. In the event of, நேர்வதால் நிகழுமானால். விபத்து ஏற்பட்டால், I beg your pardon, விபத்து ஏற்பட்டால் இந்த எண்ணை அழைக்கவும். In the event of accident, call this number. In the event of accident, call this number. In the event of accident, call this number. Into, குள். முட்டைகள் பெட்டிக்குள் வைக்கப்பட்டன. Into, உள்ள. Into, right? உள்ள. முட்டைகள் பெட்டிக்குள் வைக்கப்பட்டன. The eggs were put into the box. The eggs were put into the box. The eggs were put into the box. Like, போல. Like, L-I-K-E. இன்னொரு லைக் விரும்புறது.
இந்த இடத்துல லைக்னா போல, இது preposition. லைக் போல, அவன் பூனையை போல ஏறினான். He climbed like a cat. He climbed up like a cat. He climbed. climbed இல்ல, climbed. He climbed like a cat. Near, அருகில். Near, N-E-A-R, near, அருகில். அதுக்கு சென்டென்ஸ் என்ன? அவன் கோவிலின் அருகில் அவள் கோயிலின் அருகில் வசிக்கிறாள். She lives near the temple. She lives near the temple. She lives near the temple. Notwithstanding, இருந்தும் இருப்பினும், மிகுந்த உழைப்பு இருந்தும் கூட அவனால் வெற்றி பெற முடியவில்லை. ஏற்கனவே in spite of சொன்னோம் இல்லை, அதே தான் இது. Notwithstanding his hard work, he could not succeed. Notwithstanding, N-O-T, notwithstanding. In spite of இடத்துல இதுவும் யூஸ் பண்ணலாம். of உடைய, of, of உடைய, இதுக்கு of உடைய எப்படி வருது? He broke the leg of the chair. அவன் நாற்காலியினுடைய காலை உடைத்தான். நாற்காலி காலை உடைத்தான்னு சொல்லுவோம். He broke the leg of the chair. on மீது அல்லது காக. புத்தகம் மேஜையின் மீது கிடந்தது. on மீது, இது எழுதணுமா? on மீது, புத்தகம் மேஜையின் மீது கிடந்தது. The book was lying on the table. 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 இனி ஒன்று, அவனுடைய வெற்றிக்காக அவனை வாழ்த்தினேன். I congratulated him on his success. I congratulated him on his success. Somebody is knocking on the door. யாரோ கதவு தட்டுறாங்க. Somebody is knocking on the door. Somebody is knocking at the door. ரெண்டுமே கரெக்ட். Somebody is knocking at the door. Somebody is knocking on the door. ரெண்டுமே கரெக்ட். On account of, என்பதின் பேரில், காரணமாக, உடல்நல குறைவு காரணமாக அவன் வேலையிலிருந்து ஓய்வு பெற்றான். He retired early on account of ill health. He retired early on account of ill health. On behalf of, on behalf of எழுதிக்கிடுங்க. On behalf of, சார்பாக, இந்த துறையின் சார்பாக நான் உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்ல விரும்புகிறேன். இந்த துறையின் சார்பாக நான் உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்ல விரும்புகிறேன். On behalf of the department, I would like to thank you all. On behalf of the department, I would like to thank you all. On behalf of the department, I would like to thank you all. Out of, விளைவாக அல்லது இக்கு, விளைவாக, நான் மிகுந்த ஆர்வத்தின் விளைவாக கேட்டேன். I asked out of curiosity. I asked, A-S-K-E-D. I asked out of curiosity. அடுத்தது இக்கு அப்படின்னா he scored 95 out of 100. 100க்கு 95 வாங்கினான். He scored 95 out of 100. outside, வெளியே, இது தெரியும். outside, வெளியே. அவன் ஹோட்டலின் வெளியே நின்றான். He stood outside the hotel. He stood outside the hotel. over, மேலே. அவர்கள் அவளுக்கு மேலே ஒரு பெரிய குடையை பிடித்தார்கள். They held a large umbrella over her. They held a large umbrella over her. Owing to, காரணமாக, கொஞ்சம் ஸ்பீடா சொல்றேன். Owing to, O-W-I-N-G, owing to, காரணமாக, உடல்நல குறைவு காரணமாக அவன் பள்ளிக்கு செல்லவில்லை. Owing to illness, he did not attend the school. செல்லவில்லைன்னா பள்ளிக்கு செல்ல, he did not go to school. Owing to ill health, owing to illness, he did not attend the school. He did not go to school. ரெண்டும் சொல்லலாம். past, கடந்த, past, past, இது prepositionல வருது. கடந்து, அவன் என்னை கடந்து ஓடினான். He ran past me. He ran past me. Since, இருந்து, நான் போன ஜனவரியில் இருந்து என் முகவரியை மாற்றிவிட்டேன். I have changed my address since last January. I have changed my address since last January. Thanks to, பாருங்க, thanks to, இது preposition இது. T-H-A-N-K-S, thanks to, இது ஒரு prepositionங்க. Thanks to,
விளைவாக உங்கள் உதவியின் விளைவாக நான் வெற்றி பெற முடிந்தது. Thanks to your help, I could succeed. Thanks to your help, I could succeed. Thanks to your help, I could succeed. மூலமாக through. அவன் வேலையை தன் நண்பன் மூலமாக பெற்றான். He got the job through his friend. He got the job through his friend. Through. Throughout. 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 முழுக்க முழுவதும். அந்த வழியாக வந்துட்டு the water flows through the pipe. The water flows through the pipe. Through the pipe. தண்ணீர் பைப் வழியாக பாய்கிறது. Throughout. முழுக்க முழுவதும். வீடு முழுக்க தரை விரிப்பு இடப்பட்டு இருக்கிறது. The house is carpeted throughout. He works throughout the day. நாள் முழுக்கும் வேலை பார்க்கிறான். Till. till. வரை. நான் 6 மணி வரை காத்திருப்பேன். நான் 6 மணி வரை காத்திருப்பேன். I'll wait till 6 o'clock. I'll wait till 6 o'clock. அவன் லண்டனுக்கு சென்று கொண்டு இருக்கிறான். He is going to London. He goes to college at 9 o'clock. அவன் 9 மணிக்கு கல்லூரிக்கு செல்கிறான். Towards. நோக்கி. TOWARDS. Towards. நோக்கி. அவள் அவனை நோக்கி திரும்பினாள். She turned towards him. She turned towards him. She turned towards him. Under. கீழே அல்லது அடியில். உன் பென்சில் மேஜையின் அடியில் இருக்கிறது. Your pencil is under the table. Your pencil is under the table. Your pencil is under the table. Until. வரை. அவன் இரவு 10 மணி வரை இங்கே இருந்தான். He was here until 10 p.m. He was here until 10 p.m. Up. மீது அல்லது மேலே. அவன் மரத்தின் மீது ஏறினான். He climbed up the tree. He climbed up the tree. Upon. மீது. தயவு கூர்ந்து அதை மேஜையின் மீது வையுங்கள். Please place it upon the table. Please place it upon the table. With. உடன். நான் என் தகப்பனாருடன் நடந்து கொண்டு இருந்தேன். I was walking with my father. I was walking with my father. He came with his brother. அவனோட சகோதரனுடன் வந்தான். Within. உள்ளாக. அவன் 1 மணி நேரத்திற்குள்ளாக அங்கு இருப்பான். இங்கே அவள் போட்டுக்கணும். அவள் 1 மணி நேரத்திற்குள் உள்ளாக அங்கு இருப்பாள். She'll be here. இங்கேன்னு போட்டிருக்கு, அதில் அங்கேன்னு போட்டிருக்கு. சரிண்ணா? அவள் 1 மணி நேரத்திற்கு உள்ளாக இங்கு இருப்பாள். She'll be here within an hour. She'll be here within an hour. Without. இல்லாமல். அவர்கள் மேனேஜர் இல்லாமல் சென்றார்கள். They went without the manager. They went without the manager. He left the office without informing me. எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாமலே ஆஃபீஸை விட்டு சென்றான். He left the office without informing me. With regard to. பொறுத்தமட்டில். உங்கள் இரண்டாவது கேள்வியை பொறுத்தமட்டில் விடை மிக எளிதானது. With regard to your second question, the answer is very simple. With regard to your second question, the answer is very simple. இது கொடுத்துருக்கேன். இந்த preposition பொறுத்த அளவில் நீங்கள் என்ன செய்யணும்னா திரும்ப 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 ப்ராக்டிஸ் பண்ணும். இதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிடையாது. ஆனால் சில வேர்ட்ஸுக்கு பிறகு இதுதான் வரணும் என்று ரூல்ஸ் இருக்கிறது. அந்த ரூல்ஸ் படித்தாதான் பேச முடியுமே தவிர there are no shortcut methods to practice the preposition. திரும்ப 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 நீங்கள் அதை சொல்லி பார்த்தீங்கன்னா அப்போ தான் வரும். You have to listen to English என்ன சொல்ல spoken by other people. அப்போ தான் உங்களுக்கு அந்த prepositions வரும். You have to read a lot. இந்த preposition திரும்ப திரும்ப பாருங்கள். உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணால் இந்த preposition அதுக்கு பிறகு இதோட முடிஞ்சிருதில்லை. இனி நிறைய இருக்குது. ப்ராக்டிக்கலி நாள்தோறும் பயன்படுத்தக்கூடிய prepositions கொடுத்துருக்கோம். வாங்கி பாருங்கள். இது CD 34வது CD.
மற்றது அடுத்த சிடியில் பார்ப்போம். எல்லாம் புகழும் இறைவனுக்கே.